நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்து நம் மனதுக்குள்ளே இந்த பிறப்பு இறப்பு பற்றிய அல்லது அந்த பிணி பற்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அது இறைவனுக்கு நம் மீது உள்ள அக்கறையைத்தான் காட்டுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு செயல்படணும். எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது, சித்தம் தெளிந்தால் தெரியும். எத்தனை பிறவி எடுக்க போகிறோமோ தெரியாது. ஆனால் நம்ம மனசில் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அப்பா போதுமையா இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது, எப்படியாவது உன் பாதத்தில் என்னை சேர்த்துக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். இனி பிறப்பு அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் வந்துவிட்டது. அது வருவதற்கு காரணம் சிவபெருமானே அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அதைத்தான் எப்பொழுதுமே நன்றியுடன் நினைத்து பாருங்கள், அவருக்கு நன்றி கூறுங்கள் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடுவது. காரணம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மூல முதல்வன் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமானை சொல்லுவோம்.